ஹாய் வீவர்ஸ், இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல். நான் உங்கள் பானு. மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கேங்க. தொடர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் விடுற வேலையே இல்லை. ஆனால் தண்ணி விடுற வேலை இல்லைனாலும் மாடி தோட்டத்துக்கு உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்போ போய் ட்ரைனேஜ் வசதி கரெக்டாக இருக்கா, தண்ணிகள்லாம் மழை தண்ணீர்லாம் கீழே வடிஞ்சு போயிடுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து உறுதி பண்ணிக்கோங்க. இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் சேனலில் லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மஞ்சள் போட்டிருக்கேன். பொங்கலுக்கு நம்ம தோட்டத்துலேருந்தே மஞ்சள் அறுவடை இருக்குது. போன வருடம் பொங்கலுக்கு வச்ச கரும்பும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. கோவக்காய் கூட இந்த பைப்பை பிடிச்சிக்கிட்டு மேலே போய் ஏறி நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த உரம் அவைலபிளாக இருக்கோ இந்த கோவக்காய் செடிக்கு மண்புழு உரம் கொடுக்கலாம், ஆட்டு மாட்டு சாணம் எரு கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம பண்ணுற காய்கறி கழிவு உரம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கே ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். காய்கறி கழிவை வெளியில் தூக்கி கொட்டாதீங்க. வெற்றிலை பாருங்கள் எப்படி தளன்னு வந்திருக்கு. மழை பெஞ்சாலே வெற்றிலைக்கு கொண்டாட்டம். வெயில் காலத்தில் மட்டும்தான் இது ரொம்ப சிரமப்படும். இந்த மாதிரி குளிர்ச்சியான கிளைமேட்டில் வெற்றிலை வந்து சூப்பராக வரும். கண்டிப்பாக வெற்றிலை இது வரைக்கும் வளர்க்கலை அப்படின்னா மாடி தோட்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பதியம் வச்சிங்கன்னா 100% உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அருகில் இருக்கிற நர்சரியில் கேட்டு பாருங்கள், வெற்றிலை கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைனா உங்கள் வீட்டுக்கிட்ட யாருக்கிட்டையாவது இருந்ததுன்னா ஒரு கட்டிங்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஜாதி மல்லி செடி தொடர்ந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குது. தினம் ஒரு கை பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. இது கருகி போகுது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். கொஞ்சம் மழை குறையிறதுனால வீடியோ எடுத்துக்கிட்டீங்க. ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை குளிராக இருக்குது ரொம்ப. அதோடு இல்லாமல் தூரிக்கிட்டே இருக்குது. லேசாக மழை வந்து அப்படியே விடாமல் கண்டினியூவாக தூரிக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் நிலைமை சரியானோன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதி மல்லி செடி பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். ஒரு சகோதரி ஜாதி மல்லி செடி பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, இலைகள்லாம் கருகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் பறிக்காட்டால் கூட இந்த பூக்களை போய் கொட்டி கீழே உதிர்ந்து போயிடுங்க. நான் கீழே வந்து கூட பூக்கள் எடுக்கிறத பாருங்கள். இது வந்து நல்ல வெள்ளை வெளையர்னு இருக்கிற அந்த ஜாதி மல்லி செடி. இதில் வந்து கலர் இல்லை, கலர் கூட இருக்குது. இந்த பூக்கள் மலர்ந்த பிறகு நல்ல ஒயிட்டாக தான் இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குங்க. நல்ல மனமுள்ள மலர்களை கண்டிப்பாக நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். புதினாவும் சூப்பராக வருது. இந்த நித்தியமல்லி செடியிலையும் நிறைய மொட்டுக்கள் வச்சு நிறைய பூக்கள் இருக்குது. நித்தியமல்லி செடி கருவேப்பிலை சூப்பராக தளன்னு வருது பாருங்கள். திருநீற்று பச்சிலையும் நம்ம மாடியில் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனையான செடிங்க இந்த திருநீற்று பச்சிலை. கண்டிப்பாக அதையும் மாடி தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம்.